गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्. राम राम. வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி சூப்பரா பனீர் வச்சு ஒரு பக்கோடா பண்ண போறோம். ஈஸி டேஸ்டி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். இந்த பனீர் பக்கோடா பண்றதுக்கு நான் 200 கிராம் சைஸ்ல இருக்கிற பனீர் வந்து ஒரு 3 அதாவது 600 கிராம்ஸ் மொத்தம் எடுத்துட்டு இருக்கேன். இதை என்ன பண்ண போறோம், அதாவது நல்லா நம்ம தாராளமா ஒரு 3-4 பேர் சாப்பிடணும்னா இந்த அளவுக்கு நமக்கு வேணும். நீங்க இது ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது. நம்ம எத்தனை பேருக்கு பண்ண போறோமோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பனீர் வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ எனக்கு 200 கிராம் சைஸில் தான் கிடச்சிது. அதனால நான் வந்து ஒரு 200 கிராம் வாங்கி வச்சுட்டுருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற சைஸில் குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். இது நான் ஃபஸ்ட்டு ஒரு பாதியாக போட்டுக்கிறேன். இப்போ பனீர் பக்கோடாக்கு இந்த பனீர் எல்லாத்தையும் சூப்பராக குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது நம்மளோட இஷ்டம் தான், பெருசாக வேணுன்னா கூட பெருசாக போட்டுக்கலாம். ஸோ இதில் இப்போ நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கடலை மாவு. எப்பயுமே நம்ம பக்கோடா பண்ணுறதா இருந்தால் கடலை மாவு சேர்த்துப்போம் இல்லையா? ஸோ கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே 1 டேபிள் ஸ்பூன். இது எதுக்குன்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு, அது சேர்ந்து வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக அரிசி மாவு. நம்ம எப்பயுமே பக்கோடா அப்படின்னா வந்து இது சேர்ப்போம் இல்லையா, கடலை மாவு அரிசி மாவு. ஸோ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி, நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு காரப்பொடி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம காரப்பொடி. ஏன்னா இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் போடுறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறோம் ஜீரணம் கொடுக்கறதுக்கு, வாசனைக்கு. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா. நம்ம கரம் மசாலா ரெசிபி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறோம். விதையெல்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட் எதுக்குன்னா அது சேர்ந்து வரதுக்காக, லைட்டாக ஒரு அந்த கடுப்பு தன்மை இல்லாமல் புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேவையான உப்பு, சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தூவி நாப்பில் விட்டுட்டு கலந்தோம்னா தான் நல்ல ஒரு இது கிடைக்கும் நமக்கு. இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அப்படியே நல்லா கலந்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கலந்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஓமம், அஜ்வைன்னு சொல்கிற இந்த ஓமம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும், அதிகமாக வேண்டாம். எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டம் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஓமம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஜீரணத்துக்கும் நல்லது, அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்க போகிறேன். நிறைய தெளிக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவு எல்லாமே இதில் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் பொரிக்கும் பொழுது ஒத்தாப்பில் இந்த இதில் பனீரில் எல்லாமே சேர்ந்து வரும். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சூப்பராக கலந்து எடுத்தாச்சு. நம்ம பக்கோடா போடுற மாதிரி பாருங்க, மசாலா எல்லாமே இதில் சூப்பராக கோட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற விட்டுட்டோம்னா இது நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிடும். ஆனால் தண்ணி விட்டுக்க கூடாது, ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான், இது 10 மினிட்ஸ் சூப்பராக ஊறிடுத்து. உப்பு காரம் எல்லாமே இதில் இறங்கிடுது. இப்போது பக்கோடா போடுறதுக்கு நான் எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஊறுற அந்த கேப்பில் எண்ணெயை காய வச்சுருந்தேன், ஹீட் ஆகிடுது. இப்போ இதை நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். போடும் பொழுது சிம்மில் வச்சுட்டு
அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். போட்டு இது நல்லா வெந்துன்னு இருக்கு. இது அப்படியே மெதுவாக திருப்பிக்க போகிறோம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், ரொம்ப கருப்பாகணும் கிடையாது. கோல்டன் ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். அந்த எண்ணெயோட பபிள்ஸ் அடங்கி அந்த ஓசை அடங்கிருது அப்படின்னா நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப எண்ணெய்லாம் குடிக்காது. நம்ம மாவு கரெக்டாக நான் சொன்ன அளவில் போட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்காது. இந்த பாருங்க, அதாவது லைட்டாக கோட் ஆகியும் இருக்கும், அந்த பனீரும் வெளியில் தெரியும். ஒரு மாதிரி இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கால்சியம் இல்லை, ப்ரோட்டீன் தேவைப்படுறது, இந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்கிறா. ஸோ பனீர் வந்து நம்ம ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி ஈவினிங்கில் லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரெடி ஆகிட்டு இதை அப்படியே எடுத்துட வேண்டியது. செம்மையாக வந்துருக்கு. ஓசை அடங்கிட்டு இது நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் இஞ்சறதுக்காக. இது நிறைய எண்ணெய் குடிக்காது, இருந்தாலும் நம்ம ஒரு டிஷ்யூவில் போட்டுட்டோம் அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச எண்ணெயும் அப்படியே வந்துடும். ஓசை நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம அதை சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தையும் கூட. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். சூப்பரான இந்த பனீர் பக்கோடா ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி தான். பாருங்க, நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோட, அதாவது காஃபி டீ அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு இந்த பனீர் பக்கோடா நல்லா ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆற்றுக்கு யாராவது திடீர்னு வந்துட்டான்னா கூட நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த மாவு எல்லாமே கலந்து பண்ணி பாருங்க. ஜஸ்ட் எண்ணெயை நம்ம காய வச்சுட்டு மாவு கலக்கிறதுக்குள்ளே, எண்ணெய் காயறதுக்குள்ளே மாவு கலந்து நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ரொம்பவே ஈஸி தான். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இன்னும் பன்னீரில் வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லோரும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.